உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. ஆம், நமக்கென்று தேவனுடைய கற்பனை இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது, அவருடைய வசனங்கள் நம்முடைய கருத்தில் இருக்கிறபடினாலே வேற எந்த ஜாதிக்கும் அநேக உலகத்தில் இருக்கிற மக்களுக்கென்று அவர்கள் வழிபடுகின்ற மதங்களின் புத்தகங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய வேத புத்தகமும் ஜீவனுள்ளதாக நம் வாழ்விலே வெளிப்படுகிறதான மகிமையுள்ளதாக இருக்கிறபடினாலே வேறு எந்த ஜாதிக்கும் இல்லாத ஒரு மேன்மையான ஒரு காரியம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வழியிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆபிரகாம் என்கிற மனுஷனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஆம், இந்த ஆபிரகாம் யாருன்னு சொல்லி சரித்திர புத்தகத்தில் பார்க்கின்ற போது இவருடைய தகப்பனார், இவருடைய முன்னோர்கள் சிலைகளை உண்டாக்கி அதை விற்கின்ற ஒரு வணிகராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. சிலைகளை உருவாக்குவார்கள், அந்த சிலைகள் மக்கள் வணங்கும்படியான சிலைகளை உருவாக்குவார்கள். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுத்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் உலகத்தில் பாக்கியமுள்ள ஜனம் என்று சொல்லி நாம் பார்க்கிற வண்ணமாக ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆம், இன்றைக்கு உலகத்தில் அநேக மதங்கள் மாத்திரமல்ல ஜாதியில் இருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தில் தான் அதிகமான ஜாதிகளை பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது பெரிய ஜாதியாக ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அழைப்பதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் பார்க்கின்ற போது கிறிஸ்தவர்கள் நாம் பார்க்கின்ற போது சிறுபான்மையான மக்கள் என்று சொல்லி தேசத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது நாம் பெரிய ஜாதி என்று சொல்லி. அதனால் நம் வாழ்க்கையிலே தேவனை நோக்கி பார்க்கிற நாம் உலகத்தில் நம் வாழ்க்கையிலே அநேக ஜனங்கள் நம்ம ஒடுக்கினாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே ஒடுக்கினார்கள். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒரு அற்பமான ஜனங்களாக ஆடுகளை மேய்க்கின்ற ஜனங்களாக இருந்தபடினாலே அவர்களை எகிப்து மக்கள் அருவருத்தார்கள். ஆனால் ஆபிரகாமின் தேவன் தாமே அவனை பெரிய ஜாதியாக்கிறது போல இன்றைக்கும் நாம் கூட உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான மக்களை விட பெரிய ஜாதி என்று தேவன் சொல்கிறபடினாலே நாம் மகிழ்ந்து தேவனை ஆராதிப்போம். நம் வாழ்க்கையிலே நாம் ஒடுக்கப்பட்டாலும் கூட தேவன் சொல்லுவார் நம்மை பார்த்து, நாம் பெரிய ஜாதி என்று சொல்லி. காரணம், நம் தேவன் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை தொடர்ந்து நோக்கி பார்க்க நம்மை கொடுப்போம். நிலை இல்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. நிலை இல்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாத ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தேவ பார்வையில் நாம் யாவரும் பெரிய ஜாதியாக தேவன் நேசிக்கின்ற மக்களாய் இருக்கிறபடினாலே அன்பின் ஆண்டவரே, உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். வேற எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்திருக்கிறீர். உம்மையே வேதத்தின் மூலமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், கற்பனைகளை கொடுத்திருக்கிறீர், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறீர். உண்மையாகவே உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போக மாட்டோம். கர்த்தாவே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம் பார்வையில் உலகத்தின் பார்வைக்கு நாங்கள் அற்பமாக, உலகத்தின் பார்வைக்கு, என் தேசத்தின் பார்வைக்கு நாங்கள் சிறுபான்மையான மக்களாய் தோன்றலாம். உம்முடைய பார்வையிலே நாங்கள் யாவரும் பெரிய ஜாதி என்று சொல்லி நீர் சொல்லியிருக்கிற இந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.